7th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமுக்கான சோசியல் சயின்ஸ் ஒரிஜினல் கொஸ்டின். அடுத்ததாக சோசியல் எக்ஸாம் நாளைக்கு மார்னிங் எழுத போகிறீங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் உங்களுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செலக்ட் நாளைக்கு எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இப்போ வரைக்கும் 3 மாதம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சம் கூட பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மார்னிங் எக்ஸாம் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி வரும். ரைட்டுங்களா? இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னம்னா நாளைக்கு கண்டிப்பாக 100% எக்ஸாமில் எழுத வேண்டிய எல்லா கேள்விகளும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ரைட்டுங்களா? இது ப்ரீவியஸில் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் அப்படின்னம்னாலும் கண்டிப்பாக இது எல்லாமே நமக்கு ரிப்பீட்டட். பேரிடர் மேலாண்மை, பாதுகாப்பு வாகனத்தை இயக்குவதற்கு 2 பாதுகாப்பு முறைகள், சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி என்றால் என்ன, நுகர்வோர் பாதுகாப்பு விவரிக்கவும், 4 மணி கடிகார மலை என்றால் என்ன, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சை பெரிய கோயிலுடைய சிறப்பம்சம், நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர், அவர்களின் முக்கியமானோர் யாவர். இப்போ நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னம்னா நாயன்மார்கள் மொத்தம் 63. அதில் முக்கியமானவர்கள் அப்படின்னம்னா முதல்ல இருக்கக்கூடிய 4: அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர். ரைட்டுங்களா? இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய இந்த கேள்விகள் எல்லாத்தையும் படிச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு எக்ஸாமில் 2 மார்க் கொஸ்டின் எல்லாமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க்கை 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3. ரைட்டுங்களா? இந்த 3ல் மேப் 2 5 மார்க் நம்ம அட்டன் பண்ணுறோம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த 3 5 மார்க் கொஸ்டினில் நமக்கு ரிப்பீட்டட் அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சமணம் பௌத்தம் பற்றி அறிய உதவும் சான்றுகளை விவரிக்கவும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா வட அமெரிக்காவின் காலநிலைகளை பற்றி எழுதுக. அதுக்கு கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னம்னா மக்கள் நலனுக்கு வரி ஏன் அவசியம், பள்ளி பாடத்திட்டத்தில் சாலை பாதுகாப்பு கல்வியை இணைத்திடும் தேவை என்ன. இதெல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா எழுத வேண்டிய எல்லா 5 மார்க் கொஸ்டின் அதுபோக 2 மார்க் கொஸ்டினும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு மேப்பை பொறுத்த வரைக்கும் சென்னை, இமயமலை, மதுரை, வங்காள விரிகுடா, பசிபிக், ராக்கி, கிரீன்லாந்து, பிரேசில், அண்டார்டிக் பெருங்கடல். இந்த பசிபிக் பெருங்கடலை பொறுத்த வரைக்கும் பசிபிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், அரபிக்கடல், இது 3 மார்க் பண்ணி பழகிக்கங்க. எழுத வேண்டிய ஒரு 1 வேர்டு நீங்கள் எழுதிடலாம். இதை பொறுத்த வரைக்கும் அட்லாண்டிக் பெருங்கடல் இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா கிரீன்லாந்து நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் ஒரு தடவை மேப்பில் மார்க் பண்ணி பழகிக்கங்க. நாளைக்கு எக்ஸாம் உங்களால் சூப்பராக எழுத முடியும். ஆல் தி பெஸ்ட்.